ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இந்த சயின்ஸ் அண்ட் நிகழ்ச்சி வழியாக வேதாகமத்துக்கு எதிராக சொல்லப்படுகிற கருத்துகள் எவ்வளவு தவறானவை என்பதை நாம் வசனத்திலிருந்தும் உலக பிரகாரமான நடைமுறையிலிருந்தும் நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக போன வாரமும் இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த 3 வாரமும் ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிணாம வளர்ச்சி கொள்கை, அதாவது எவல்யூஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தவறானது, இது எப்படி நம்ப தகுந்தது அல்ல என்பதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். குறிப்பாக அதில் என்னவா பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எவல்யூஷன் தியரிக்கு அடிப்படை இருக்கா, அதோடைய காரணம் ரீசன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா, எப்படி நாம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கோம், அதில் ஒன்று நம்முடைய மூளை எப்படி அதை கிரியேட் பண்ணான ஆண்டவர், அது எப்படி இருக்குது, அது எவ்வளோ மகத்துவமாக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு ஒரு ஈக்குவல்னு சொல்லக்கூடாது, உலக பிரகாரமாக த பெஸ்ட் என்று சொல்லக்கூடியதான கம்ப்யூட்டரோட மூளை போல செயல்படக்கூடியதான இந்த சிப்பை பற்றியும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எவல்யூஷன் தியரி எவ்வளவு தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மோடு கூட சகோதரர் ரூபன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக நாம் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கையை பற்றி பார்த்துட்டே இருக்கிறோம். ஆமாம். ஸோ நாம் என்ன சொல்ல வரோன்னா, இந்த படைப்பு குறிப்பாக மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், குரங்கிலிருந்து வரல அப்படிங்கிறதற்கு இந்த படைப்பில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதில் போன வாட்டி நம்ம பிரெயின் பற்றி பார்த்தோம். அது எவ்வளவு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு, அதையும் அதோடு கூட மனுஷன் உண்டாக்கின படைப்புகளில் தி பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. இதுக்கே அவங்க இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ தூரம் ஆட்கள் செலவு பண்ணி, நேரம் செலவு பண்ணி இதை செய்கிறாங்க. அதை விட பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னா அவள் கண்டிப்பாக ஒரு கிரியேட்டர் இருக்கணும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் போன வாட்டியே சொன்னீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பிரதர்? ஸோ பிரைஸ் லாட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஆன்சர் சொன்னதோட ரீசனிங் நிறையா சொன்னோம். அதுதான் நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ணது. ஸோ இப்போ இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா, சீரியஸ் வியூவர்ஸ் வந்து ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்தாங்கன்னா இது ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு மாடல் இருக்கும், ஒரு கோர்ஸ் கண்டென்ட் மாதிரி இருக்கும். கண்டினியூவாக பார்த்தாங்கன்னா தான் அந்த கண்டினியூட்டி அவங்களுக்கு கிடைக்கும், அந்த தீமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முந்தின எபிசோட்ஸில் நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய எசன்ஸ் அவன் வந்து நம்பிக்கை தான். பிலீஃப் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களோட நம்ம பார்த்தோம் முந்தி. அதுக்கப்புறம் இந்த எவல்யூஷனுங்கிறது ஒரு பிலீஃப் சிஸ்டம்ங்கிறத பார்த்தோம். இவங்க சயின்ஸ் மாதிரி சொன்னால் கூட அதனால தான் அது எவல்யூஷன் தியரி, ஏத்திஇசம். இசம்னா என்னென்னா நம்பிக்கை அடிப்படை, நம்பிக்கைங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து சயின்ஸ் மாதிரி அவங்க சொல்லுவாங்க, பட் ஸ்டில் இட் இஸ் ஆல்சோ ஏ பிலீஃப் சிஸ்டம். அதை நம்ம மறக்கவே கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்துட்டு ரெண்டாவது இன்னொரு ஒரு ஹியூமன் பாடி பார்ட்டுக்கு நம்ம போவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, எவல்யூஷன் மாதிரி ஒரு இந்த முழு பூசணிக்காவை சோத்தில் மறைச்சாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு பழமொழி ஊர் சைடு உண்டு. ஸோ இந்த பொய்யை ஒருத்தர் நம்பினா உலகத்தில் எதனாலும் அவன் நம்புவான். ஓகே, இதான் இருக்கிறதுலே பெரிய பொய் தான். இந்த பொய்யை ஒருத்தர் நம்பிட்டாலும் எந்த பொய்யை நம்புவான், எதை வேணாலும் நம்புவாங்க. போன வாட்டி பார்த்தோம் எவல்யூஷன் அண்ட் அதனுடைய விளைவு என்னங்கிறதுக்கு 2 விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த எவல்யூஷன் தியரியை நம்ப ஆரம்பித்த பிறகு மெடிக்ஸு, சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஜெண்டர் கிளாசிஃபிகேஷன் புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. அதனுடைய அக்ரோனிம் தான் நம்ம எல்ஜிபிடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஓரின சேர்க்கை. ஆமாம். அப்புறம் இந்த மாதிரி காரியங்கள். ஓகே, ஆமாம். எல்ஜிபிடினா லெஸ்பியன், ஆமாம், கே, சரி, ஓகே, அவங்க புரியறதுக்காக. ஆமாம். இதெல்லாம் வந்து ஒரு 1950, 60, 70களில் ஃபேமஸ் ஆச்சு. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு ஜெண்டர் சேர்த்தாங்க, கியூ. அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போகலை, பட் அதில் இன்னொரு ஜெண்டர் சேர்க்குறாங்க, எல்ஜிபிடி கியூ. எனக்கு அது நீங்கள் சேர்த்தது சொன்னீங்க இல்லையா, ஆனால் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் எப்போவுமே இதை நான் கொடுத்துருவேன். அதனால் இதில் டி சேர்க்கக்கூடாது. எல்ஜிபிடின்னு இருக்கு இல்லையா, டீயை வந்து அவங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா டீங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் இதில் வந்து டிஃபர் ஆவாங்க. எல்ஜிபி இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் நடக்குங்கிறது பாவம். ஆமாம்.
டிரான்ஸ்ஜெண்டர்ங்கிறது வந்து இயற்கையாவே உங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு மாற்றம். இவங்க இவங்களுடைய வீக்கான கருத்துக்கள இந்த மாரி ஆட்கள சேர்த்துக்கிட்டு ஸ்ட்ராங் பண்ண விரும்புறாங்க. அதனால தான் அது எல்ஜிபிடின்னு அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் இதுல வரக்கூடாது. நியாயமா பார்த்தா. சரி நீங்க சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கியூன்னு ஒண்ணு சேர்த்தாங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் இன்னும் ஒரு 10, 15 வருஷங்களுக்கு அப்புறம் கியூஐஏன்னு ஒண்ணு சேர்த்தாங்க. அப்புறம் சேர்த்துக்கிட்டே போனா ஒரு 20, 30 ஜெண்டர் டிசைன் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 26 எழுத்தையும் போடணும். இங்கிலீஷ்ல இருக்க ஆல்ஃபபெட்ஸ்ல இருக்க 26 லெட்டரையும் போட முடியாது. அதனால பிளஸ்ன்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே இந்த காலங்கள் போயிட்டு இருக்கும்போது 2015ல புதுசா ஒரு ஜெண்டர் சொன்னாங்க. அது என்ன ஜெண்டர்னா, அஸ்ட்ரல் ஜெண்டர். அஸ்ட்ராலஜர். அஸ்ட்ரல் ஜெண்டர். ஓகே. இதுக்கு என்ன டெஃபினிஷன்னு பார்த்தா, எ ஜெண்டர் விச் இஸ் ரிலேட்டட் டூ ஸ்பேஸ். வானவியல். அதாவது வானத்திற்கு சம்பந்தப்பட்ட அதோட தொடர்புடையதான ஒரு ஜெண்டர். அப்படின்னா? அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஓகே. அப்படி 72 ஜெண்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். ஏலியன்ஸ சொல்றாங்களோ ஒருவேள அவங்க. அந்த மாரி இருக்குமோ? ஏலியன்ஸ்ன்னு நெனச்சாங்கன்னா ஏலியன். ஓகே. ரைட். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த பொய்ய நம்புனா, எந்த பிலீஃபையும் அவங்க நம்புவாங்க. இன்னும் ஒரு 25 ஜெண்டர சேர்த்து, இன்னும் 10 வருஷத்துல 100 ஜெண்டருக்கு மேல கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கு. இது எல்லாத்துக்கும் காமனா இருக்க விஷயம், நம்பிக்கை தான். இது எல்லாமே அவங்க நம்புறாங்க. நம்புறாங்க. இது ஒரு ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசென்ட்டா கனடால ஒரு நான் ஊழியத்துக்கு போனபோது அங்க ஒண்ணு பார்த்தேன். எனக்கு அது வந்து ஜெண்டருக்குள்ள வருதா? இல்ல வந்து பாவத்துக்குள்ள வருதா? இல்ல பைத்தியக்காரத்தனத்துக்குள்ள வருதான்னு எனக்கு புரியல எனக்கு. என்னன்னா, நீங்க உங்கள பெண்ணா நெனச்சுக்கிட்டா பெண். ஆனா நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. யூ ஆர் பிசிக்கலி நார்மல். பட் உங்க மைண்ட்ல நீங்க பெண்ணா நெனச்சுக்கிட்டீங்க. அப்படின்னா நீங்க பெண் ஆயிட்டீங்க. அதுல இருக்கிற கொடுமையான என்னன்னா, ரெஸ்ட் ரூம் போகும்போது பெண்ணோட ரெஸ்ட் ரூமுக்கு நீங்க போலாம். அவங்க ஒருவேளை நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா, இல்ல, இல்ல ஐ அம் லேடி அப்படின்னா தே வாண்ட் டூ அக்செப்ட். அந்த இடத்துக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஜெண்டர்ஸ் இப்ப வந்துட்டு இருக்காங்க இந்த மாரி. இந்த பொய்ய எவல்யூஷன் மாரி ஒரு பொய்ய ப்ரமோட் பண்ணா, உலகத்துல எந்த பொய்ய வேணாலும் ஒருத்தன் நம்புவான். ஓகே. நம்ம நெனைக்கிறோம் நெறைய நேரத்துல, கடவுள் என்பவர் இல்லாட்டி ஒரு சட்டத்த பைபிள் நம்மளுக்கு குடுத்திருக்காரு. அவர் ஏதோ நித்தியத்துக்கு மட்டும் நம்மளுக்கு குடுத்திருக்காருன்னு நெனைக்கிறோம். நெறைய பேர் அப்படித்தான் நெனச்சுக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து மேலயும், இந்த பைபிள் மேலயும் இருக்க நம்பிக்கைய எடுத்துட்டா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த தேர பத்தி நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆசியா கண்டத்திலேயே பெரிய தேர் வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்காம். அந்த தேருடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, 96 அடின்னு சொல்றாங்க. 96 அடின்னா 10 மாடி கட்டடம். அப்ராக்ஸிமேட்டா 360 டன் அல்லாட்டி 3 லட்சம் கிலோ வெயிட்டாம். இதுல எல்லாம் இந்த தேர்ல இருந்தாலும், அச்சாணின்னு ஒண்ணு இருக்கும் தேருக்கு. ஆமா. கீழ ஒரு ஆணி வீல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. வீலுக்கு வெளியில அந்த வீல் வெளியில வராம இருக்குது. அத கழட்டிட்டா, கொஞ்ச நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் தானாவே மொத்த தேருமே நின்னு போயிரும், விழுந்துரும். அதுல 360 டன் போய் ஆளுங்க மேல ஏறுனுச்சுன்னா என்ன ஆகுங்கிறது நம்ம யோசிக்கவே முடியாது. இல்ல இருக்கு. நடந்திருக்கு அது மாரி சம்பவங்களும் நடந்து. காடும், இந்த பைபிளும் ஆ இது வந்து ஏதோ ரட்சிப்புக்கு மட்டும், ஆவிக்குரியதுக்கு மட்டும் கிடையாது. பூமியில ஓரளவுக்கு மனுஷனா ஒருத்தன் இருக்கணும்னாலே, இந்த சட்டங்களும், இந்த நியமங்களும், இதன் மேல நம்பிக்கை இருந்தால் இல்லாத பட்சத்தில், அந்த அச்சாணிய கழட்டின தேர் மாரி எங்கேயாவது போய் லைஃப் நிக்கும். ஸோ காட் மேல உள்ளதான ஒரு நம்பிக்கைய எடுத்தாச்சுன்னா, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும், வேற ஒரு நம்பிக்கையில அவங்க ஈஸியா நம்பி, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையே அது எங்க போய் நிக்கும்னு தெரியாது. ஸோ காடுங்கிறவர் தான் அந்த பைபிளும், கிறிஸ்துவும் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஃப். உலகத்தினுடைய மொத்த அஸ்திவாரமும் அவரா தானே இருக்கு. அவரா தான் இருக்கிறாரு. அவர் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை தான், நம்ம லைஃப அந்த தேரு ரைட்டான டைரக்ஷன்ல போகுமா, இல்லாட்டி கவுந்து போகுமாங்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசமே. உலக பிரகாரமா இருக்க மனிதர்களுக்கும் இது பொருந்தும். உலக பிரகாரமான இருக்க மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஓகே, ஓகே. ஸோ அத நம்ம மறக்கவே கூடாது. ரைட். இவ்வளோ சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த எல்ஜிபிடி 72 ஜெண்டரு, இதுக்கு ஒன் ஆஃப் தி மூல காரணமா நான் பார்க்குறது, இந்த சயின்டிஃபிக் எத்தியிசமும், எவல்யூஷனும். அந்த கிரியேஷன்லருந்து கொண்டாந்தாச்சு வெளிய. கொண்டாந்தாச்சு. அவன் பொம்பளைன்னு நெனச்சா பொம்பள, ஆம்பளைன்னு நெனச்சா ஆம்பள. வானத்துல இருந்து வந்த ஏலியன் ஜெண்டர் நானு, அப்படின்னு ஒருத்தன் நெனச்சா, அது அவன். அதுக்கு ஒரு பேர மட்டும் இவங்க வச்சு, ஒரு டெஃபினிஷன போட்டு புக்ல பப்ளிஷ் பண்ணி முடிச்சுருவாங்க. சமீபத்தில நான் ஒரு ரியாலிட்டி ஷோல பார்த்துட்டு இருந்தேன். YouTubeல பார்த்துட்டு இருந்தேன். வித்தியாசமான மனிதர்கள் அப்படின்ட்டு அவங்களுடைய வித்தியாசமான நம்பிக்கைகளை வந்து பேசுறாங்க. அதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒருத்தர் வந்து பேசினாரு. ஒரு டாக்டர் நான் போய் படிச்சேன்.
அப்புறம் நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாத்திரையை கொண்டு வந்திருக்காரு. அந்த மாத்திரை பேரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் மாத்திரைய ஒருவேளை ஃப்ளைட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாத்திரையை சாப்பிட்டால் அந்த ஹைஜாக் பண்ண ஆளு இவங்கள மட்டும் ரிலீஸ் பண்ணிருவாராம். அது எப்படி? அப்படிலாம் கேட்கக்கூடாது. கொஸ்டினே கேட்கக்கூடாது. ஆமா. எவல்யூஷனுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடாது. கொஸ்டின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அதை நம்ப மாட்டீங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் சொல்றாரு. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ரயில்வே டிக்கெட் புக் பண்றீங்க. அதுக்கு நான் மாத்திரை வச்சிருக்கேன். ம். உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு நீங்க ட்ரெயினுக்கு போனீங்கன்னா, உங்க டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிரும். சரி. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாரு. ஒரு ஊர்ல மழையே பெய்யல. அந்த ஊர்ல இருக்க ஜனங்கள் ஒரு 10 பேரோ, 5 பேரோ இந்த மாத்திரையை 1 வாரம் போட்டா, வார கடைசியில மழை வந்துரும். சரி, ரைட். ஆனா ஜனங்க இத நம்ப போறதில்ல. இப்ப தெரியும். கேட்கும்போதே நமக்கு கேட்கும் தெரியும். ஒரு சிலர் தான் அத யாராவது இந்த மாரி நீங்க சொன்ன ஐக்யூ இல்லாத ஆளு சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த மாரி ஆட்கள் நம்பலாம். நம்புவாங்க. ஆனா என்னைய கேட்டா, இத நம்ம பார்த்து சிரிக்கிறோம் இல்லையா? அ இத பார்த்து சிரிக்கிறத விட, எவல்யூஷன்ங்கிற கதை இத விட பெரிய கதை. ஓ! இவங்க சொல்ற பொய்ய விட அது பெரிய பொய்யுங்கிறீங்க. பெரிய பொய். ஓகே. ஆனா ஆமா. அதாவது அத சயின்டிஃபிக்கலா சொல்லாம, எவல்யூஷன நீங்க ஒரு ஒரு ஸ்டோரியா நரேட் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு வெடிச்சுச்சு. என்ன வெடிச்சுச்சு தெரியாது. தெரியாது, எங்க வெடிச்சுச்சு தெரியாது. தெரியாது. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு முட்டை சைஸ்ல இருந்துச்சு. ஒண்ணும் இல்லன்னா என்னன்றது நமக்கு தெரியாது. தெரியாது. அப்படி வெடிச்சதுலேருந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் காரியங்கள் நடந்திருக்கு. அதில தான் பூமி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பூமி மேல மட்டும் மழை பெய்ஞ்சிருக்கு. மழை பெஞ்சு பூமி மேல குளிர்ச்சியாகி உள்ள சூடாயிருச்சு. இந்த குளிர்ச்சி சூடுக்கு நடுவுல உயிரினங்கள் உருவாச்சு. அதுலேருந்து ஒவ்வொன்னா அமீபால ஆரம்பிச்சு மனுஷன்ல வந்து நிக்குது. மனுஷன் வந்து நிக்குது. பூமியில மட்டும் மழை பெய்யும். மத்த எந்த கிரகத்திலயும் மழை மழை பெய்யாது. இங்க மட்டும் தண்ணி இருக்கும். மீதி இடத்துல இருக்காது. இங்க மட்டும் செடி முளைக்கும். தக்காளி முளைக்கும். மீதி கிரகத்துல முளைக்காது. இங்க மட்டும் ஆக்ஸிஜன் இருக்கும். வேற எங்கேயுமே ஆக்ஸிஜன் இருக்காது. ஆனா இதெல்லாம் நம்புற ஒரு சமுதாயம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பொய்ய நம்புறவங்க, இத பொய்ன்னுலாம் சொல்லக்கூடாது அப்ப. இவர் சொல்றதுல உண்மை கூட இருக்கலாம். ஏதோ நம்புனீங்கன்னா, இவர் சொல்றதெல்லாம் நீங்க தாராளமா நம்பலாம். அப்புறம் இவர கிண்டல் பண்ணக்கூடாது நம்ம. சிரிக்கலாம் கூடாது. அப்ப நீங்க எவல்யூஷன் நம்புறீங்கன்னா, அப்ப இதையும் நம்புங்க. நம்புங்க. இத நம்ப மாட்டேன்றவங்க அதையும் நம்பாதீங்க. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க பாஸ் பண்ணணும்னு நான் கூட பார்த்தேன் வேற ஒருத்தர். இது அவர் இல்ல, இன்னொருத்தரு. நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும்னா, பாஸ்ன்னு சொல்லி ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் இருக்கு. அத வாங்கி வச்சுட்டு போனீங்கன்னா பாஸ் பண்ணிருவீங்கன்னு சொன்னாரு. வாங்கி நான் அடுத்த வாட்டி போயிடுறேன் நான். அவர் சொன்னாரு, அவ்வாரி அதெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னா, எவல்யூஷன் தியரிய நம்புங்க. இல்ல நான் இத நம்ப மாட்டேன், அத மட்டும் நம்புவேன்னா, உங்கள என்ன செய்ய முடியும் நம்ம? ஸோ போன வாட்டி ஒரு 3 அனாலஜி வச்சு நம்ம பார்த்தோம். 3 எக்ஸாம்பிள்ஸ், 3 ரீசனிங்க்கு நம்ம ஒண்ணு பார்த்தோம். இப்ப இந்த வாட்டி இன்னொன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ மூளைய நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது கண்ண பார்ப்போம். ஓகே. நம்மளுக்கு முக்கியமான வசனம் சொல்லுது. மனுஷனுக்கு வெளிச்சமா இருக்கிறதே கண்ணு தான். கண்ணு தான். அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கண்ணுக்கு வருவோம். இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்துருச்சு. அப்படிங்கிறது பெரிய விஷயமா நம்ம பார்ப்பாங்க. இல்லாட்டி பிரெயின்ல ஒரு பெரிய பிரச்சனை. கண்ணுங்கிறது சின்ன விஷயம் தானே! அப்படின்னு நெறைய பேர் யோசிப்பாங்க. காட்ராக்ட் இந்த மாரி குட்டி, குட்டி விஷயம் தானே வரும். அது அது ஒண்ணும் இப்போ மீதி விஷயங்களுக்கு குடுக்குற சீரியஸ்னஸ் கண்ணுக்கு நெறைய பேர் குடுக்க மாட்டாங்க. இந்த கண்ணு அது இருக்க சைஸ் வந்து இவ்வளோதான் இல்லையா? ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் தான். அதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போமே. ஸோ இப்ப நம்ம ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி, அது எத்தன பிக்சல் அப்படின்னு கேட்போம். இப்ப அந்த ஐஃபோன் மாரி கேமராஸ்லாம் வந்து 12 பிக்சல், 8 to 12 பிக்சல்ஸ் இருக்கும். கண்ணு வந்து நீங்க ஒரு ஃபோன்ல இருக்க இல்லாட்டி ஒரு கேமரால இருக்க பிக்சல் மாரி கால்குலேட் பண்ணீங்கன்னா, இவ்வளோண்டு கண்ணு 576 பிக்சல் அது. மெகா பிக்சல். 576 மெகா பிக்சல். மெகா பிக்சல். இப்போ இதெல்லாம் வர்றது வந்து 20 பிக்சல், 30 பிக்சல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆமா. ஆமா. ஓகே. அதுலயும் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் இன்னொன்னு பண்ணுவாங்க. இப்ப நீங்க 50 பிக்சல், 100 பிக்சல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அந்த கேமரா 100 பிக்சலா இருக்காது. 4 ஃபோட்டோவ எடுத்து அந்த சாஃப்ட்வேர் அத்தன பிக்சலா மாத்தும். ஓகே. நான் அத அட்வர்டைஸ்மென்ட் போடும்போது 100 பிக்சல் கேமராம்பாங்க. ஆனா அத விட ஒரு ஐஃபோன் கேமரா நல்லா இருக்கும். கண்ணுடைய கெப்பாசிட்டி 576 பிக்சல். 576 பிக்சல்ஸ். பிக்சல். வா! ம். அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட ஒரு கான்ஃபரன்ஸ் நான் பார்த்தேன். அவங்களுடைய கான்ஃபரன்ஸ்ல என்னென்ன பத்தி பேசுறாங்க.
அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு கண் ஹாஸ்பிட்டல் பெரிய பிராண்டு. அவங்க உள்ள ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்குள்ள இவ்ளோ இருக்குமா? அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுச்சு. கண்ண பத்தி அவங்க படிக்கிறது, தனியா படிக்கிறது. ஆமா. கண்ணுக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன மாரி டிசீஸஸ் வருதுன்ட்டு, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி, இத்தன டாபிக்ஸ வச்சு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பா! ஒரு சின்ன கண்ணுக்குள்ள இவ்ளோ பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுக்கு, அதனுடைய இதுதான் இது. எ அது ஒரு பக்கம் இருக்கு. இது ஃப்ரண்ட் கேமரா. எப்பவுமே ஃப்ரண்ட் கேமரா மெகா பிக்சல் வந்து பேக் கேமராவோட விட கம்மியா தான் இருக்கும். கரெக்ட். இல்லையா? நமக்கு 2 கேமராவும் ஃப்ரண்ட்லயே இருக்கு. 2 கேமரா ஒண்ணா வேலை செய்யுது. இது வந்து அத படிக்கிறதுக்கு இத்தன படிப்பு இருக்கு. ஆமா. இப்ப நாம நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்த மாரி, ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் தனித்தனி படிப்புகள் இருக்கு. தனித்தனி பிரான்ச்சஸ் இருக்கு. பிரைஸ் கேர். அ. ஒரு கண்ணுக்குள்ள. இங்கே இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம போவோம். அனாலஜிக்கல் ரீசனிங்க அப்ளை பண்ணுவோம். நம்முடைய சிந்தனையையும், சிந்திக்கும் திறனையும் இதில அப்ளை பண்ணுவோம். அதுக்கு நான் கம்பேரிசனா எடுக்கிறது, ஐஃபோனுடைய கேமரா. ஸோ நம்ம கண்ணு மாரி ஃபோனுக்கு வந்து கண்ணு வந்து கேமரா தான். கேமரா. ஓகே. அண்ட் அதில ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு பார்க்கும்போது, யூசுவலா எல்லாரும் சொல்றது, ஐஃபோன் கிளாரிட்டி நல்லா இருக்குங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அத வச்சு மூவிஸே எடுக்குறாங்க இப்ப. ஆமா. அப்படின்னு கேள்விப்பட்டு சில ஐஃபோன்ஸ வச்சு மூவிஸே எடுக்குறாங்க. ஸோ, அப்ப நான் ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு, கேமரா செய்றதுக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அப்படின்னு பார்க்கும்போது, ஐஃபோனுடைய கேமராவ மட்டும் செய்றதுக்கு, பெரிய பெரிய இன்ஜினியர்ஸா 800 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. கேமராக்கு மட்டும். 800 இன்ஜினியர்ஸ். 800 இன்ஜினியர்ஸ். ஓகே. ஐஃபோன் கேமராவையும், கண்ணையும் கம்பேர் பண்ணா, ஐஃபோன் கேமரா ஒண்ணுமே கிடையாது. அது என்ன ஒரு 60 மெகா பிக்சல், 40 மெகா பிக்சல் வருமா அது? 12 மெகா பிக்சல். 12 மெகா பிக்சல் தானா? அவ்வளோதான். ஓ! ஓகே. ஐஃபோன்ல வர எல்லா கேமராஸுமே 8, 12 அவ்வளோதான். ஓகே. அத விட ஒரு 60 மடங்கு கிளாரிட்டிக்கு மட்டும் கண்ணு ஜாஸ்தி. இத 800 இன்ஜினியர்ஸ் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்க. ஓகே. ஒரு மொக்க விஷயம். கண்ண கம்பேர் பண்ணும்போது அது மொக்க விஷயம். ஒண்ணுமே கிடையாது. அத செய்றதுக்கு 800 இன்ஜினியர்ஸ் தேவைப்படும்போது, இந்த கண்ணுல அத விட பல 1000 மடங்கு காம்ப்ளெக்சிட்டி கூட. அதுல பிளட் போது, கண்ணீர் வருது. அது ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணுது. ரோல் ஆகுது. நம்மள அறியாமலே கண்ண சிமிட்டுறோம். நைட்டு தூங்குறோம். இவ்வளத்தையும் பண்ற கண்ணு, அதுவா உருவாகும் பட்சத்தில், ஐஃபோன் கேமரா அதுவா வரும். நான் இந்த கண்ணு இந்த ப்ரோகிராமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நெனச்சேன். என்ன நெனச்சேன்னா, த வேர்ல்ட்லயே பெஸ்ட் மெடிசின் என்ன கேட்டா, த பெஸ்ட் மெடிசின் ஃபார் அவர் பாடி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் தான். தூங்கலன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பயங்கர மோசமா போகுது. அந்த தூக்கத்த நமக்கு சிக்னல் குடுத்து தூங்க வைக்கிறது வந்து இந்த கண்ணு தான். மெயின் பாடி எல்லாம் டயர்ட் ஆனாலும், கண்ணு மூடுனா தான் தூக்கம். சிலருக்கு வந்து தூக்கம் வந்துரும். ஆனா, மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஏதோ ஒண்ணு இருக்கும். கண்ணு மட்டும் மூடாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, "நல்லா டயர்டா இருக்கு. தூக்கம் வர மாட்டேங்குதும்பாங்க." ஸோ கண்ணு தான் நம்மள மூட வைக்கிறது. முழிச்சிருக்கும்போது இருக்கிற பெஸ்ட் மெடிசின் தண்ணி. தி பெஸ்ட் வந்து வாட்டர் தான். நான் எனக்கு புரிஞ்சது. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினத நான் சொல்றேன். அப்போ இப்பேற்பட்டதான வேலை செய்யக்கூடிய கேமரா. இன்னும் பிரமிப்பா இருக்குது. இன்னும் எவ்வளோ பிரமிப்பா இருக்குது. இவங்க ஒன்லி ஃபோட்டோ எடுக்கும். நல்ல கிளாரிட்டியா எடுக்கும். அவ்வளோதான். அதில உள்ளது வந்து கிளாரிட்டி. பிக்சலுங்கிறது அதானே. துல்லியமா எவ்வளோ போனாலும் அந்த ஃபோட்டோ உடையாம, நமக்கு முகத்தில இருக்கிற பரு கூட அப்படியே கிளியரா தெரியும். கலர் கலராவே இருக்கும். எந்த கலர் எடுக்கிறோமோ அப்படியே இருக்கும். இவ்வளவே செய்யக்கூடியதுக்கு 800 இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. 12 பிக்சல் ஆர் 14 பிக்சல் ஆர் 20 பிக்சல். சிலதில வந்து 30 பிக்சல் இருக்கு. சில ஃபோன்ஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருக்கிறது ஐஃபோன் தான் பெஸ்ட். இதுக்கே இவ்வளோ பேர் தேவைப்படுதுன்னா, 2 576 பிக்சல் மெகா பிக்சல் கேமரா. இத விட இன்னும் 1000 மடங்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாரி உள்ளுக்குள்ள ரத்தம் போகுது. எனக்கு அத விட கண்ணுல ரொம்ப நான் பிரமிச்ச விஷயம் என்னன்னா, தி பெஸ்ட் சிக்னல். டாக்டர்ட்ட போனீங்கன்னா, இப்ப தான் வேற மாரி ஆயிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாம். அப்பலாம் டாக்டர்ஸ்ட்ட போனீங்கன்னா, கண்ண தான் பார்ப்பாங்க இப்படி வச்சு. கண்ணுல பிளட் இருக்கான்னு பார்ப்பாங்க. இத வச்சே கண்டுபிடிச்சுருவாங்க. ரத்த சோகை இருக்கு. கண்ணுல வந்து இதா இருக்குன்ட்டு. கண்ணு மஞ்சளா இருந்தா மஞ்சக்காமல. கண்ணு ப்ளூவா இருந்துச்சுன்னா பாடியில விஷம் வந்துருச்சு. கண்ணு ரெட்டிஷ்ஷா இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூடு, பாடி ஹீட் ஆயிடுச்சு. இந்த கண்ணுடைய கலர வச்சே பல வியாதிய கண்டுபிடிச்சுருவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்த. த வெரி இம்பார்ட்டன்ட்டான பொருள் வந்து இந்த கண்ணு நம்ம பாடியில.
எவல்யூஷன் சொல்லுது குப்பையிலேருந்து வந்துருச்சு அதுன்னு. ஆமா. தானா வந்துருச்சு. இன்னொரு ஒரு சிம்பிளா சொல்றதுக்கு சொல்றேன். ஐஃபோன் கேமரால முன்னாடி டஸ்ட் அடைச்சுச்சுன்னா நம்ம தான் கிளீன் பண்ணணும். ஆமா. கரெக்ட். எடுக்கும்போதே கிளீன் பண்ணி தான் கிளீன் பண்ணிட்டு தான் எடுப்போம் நம்ம. ஆமா. இது கண்ணுல லைட்டா ஒரு சின்ன டஸ்ட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி சுரக்கும். கண்ணீர். கிளீனிங். அதுவே பண்ணிக்கும். அதுவே பண்ணிக்கும். அந்த டஸ்ட் வெளியில வர்ற வரைக்கும் தண்ணி வந்துட்டே இருக்கும். தண்ணி வர வர அந்த டஸ்ட் வெளிய வந்துரும். தானாவே கொண்டு வந்து வெளிய தானா வெளிய வந்துரும். இந்த கண் அதுவா வரும்னு ஒருத்தரால நம்ப முடிஞ்சா, ஐஃபோன் கேமராலாம் அதுவா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10, 15 வருஷத்துல அதுவா வந்துரும். ஆமா. டஸ்ட் எல்லாம் போட்டு வச்சு ஒரு வீட்டு ரூமுக்குள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா, ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல வந்துட்டு ஐஃபோன் இருக்கும். அப்படின்னு சொல்லி அப்படின்னு அத நம்புறது ஈஸி. அத நீங்க நம்ப மாட்டேன் என்ன பைத்தியக்கார மாரி சொல்றேன்னா, அப்புறம் இது பேர் என்ன? இது அதோட பெரிய பைத்தியம். ரொம்ப நல்ல எக்ஸ்பிரஷன் பிரதர். வெரி எக்ஸ்பிரஷன். ஸோ இன்னொரு அடுத்த ஒரு அனாலஜிக்கு போறோம். மெடிக்கல்ல எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? நம்ம மெடிசின் படிக்கிறோம் இல்லையா? மருத்துவத்துல எத்தனை வகையான படிப்புகள் இருக்குங்கிறத ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி. அதுல பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க சொல்ற கணக்கு ஒரு 50+ லாஜிஸ் இருக்கு. லாஜிஸ்னா ஸ்டடீஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். பீடியாட்ரிஷியன், கைனகாலஜிஸ்ட், ஆர்த்தோ, கார்டியாலஜிஸ்ட் இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி மொத்தம் 50 வகையான படிப்பு இருக்கு. மெடிசன்ல மட்டும். அந்த உடம்புக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு முந்தியெல்லாம் ஒரு டாக்டர் தான் இருப்பாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி 3 மருந்து தான் இருக்கும். இந்த ஒரு டாக்டர் 3 மருந்து தான் மொத்த மக்களுக்கும். இப்போ ஒரு மனுஷனுக்கு 20 டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஆமா. ஸோ இதுல முக்கால்வாசி இப்ப நான் 50 வகை சொல்றேன் இல்லையா? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி. இந்த முக்கால்வாசி படிப்புகள் பிரான்ச்சஸ்க்கு ஸ்பெஷாலிட்டி மெடிசன் வரைக்கும் இருக்கும். ஸ்பெஷாலிட்டினா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி எம்டி பண்ணுவாங்க, இல்லாட்டி எம்எஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எம்டி படிச்சவங்க டிஎம் போகலாம். எம்எஸ் படிச்சவங்க எம்சிஹெச்னு ஒன்று படிப்பாங்க. இது ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே 10லேருந்து 12 வருஷம் படிக்கிறதுக்கு படிப்புகள் இருக்கு. ஓகே. எம்பிபிஎஸ் ஒரு 5 வருஷம், ஒரு எம்டி ஒரு 2 வருஷம், 3 வருஷம். 3 வருஷம். சரி, டிஎம் ஒரு 3 வருஷம். 11 வருஷம் ஆயிப்போச்சு இதுவே. அதுக்கு மேல ஃபெலோஷிப்னு இவங்க பண்ணுவாங்க கண்டினியூஸா. அதுக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. போதாத குறைக்கு நான் நிறைய டாக்டர்ஸ் என்னோட பர்சனல் ஃபேமிலி டாக்டர்லாம் கேட்கும்போது, நான் ஒரு வாரம் கோர்ஸ் நான் சிஎம்சிக்கு போயிருக்கேன் பாரு. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் இதில் 2 அனாலஜி சொல்ல வரேன். என்னன்னா, ஒன்று இந்த மண், குப்பை, களிமண் இதெல்லாம் சேர்ந்து மின்னல் அடிச்சு உருவான விஷயத்த புரிஞ்சு கொள்ளாத அளவுக்கு நம்ம டம்பா இருக்கணும். அதாவது இவ்வளோ படிச்சு வந்து இந்த குப்பைய வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ரிசர்ச் பண்றாங்கன்னா, அப்ப இவங்க எவ்வளோ பெரிய குப்பையா இருக்கணும்? அதுதான் எக்ஸாக்டா இல்லையா? ஒரு குப்பைய ரிசர்ச் பண்றதுக்கு பெரிய படிப்பு தேவையில்ல. அந்த ஒரு குப்பைய கிளறி உள்ள இருக்குன்றது பார்க்கறதுக்கு படிப்பறிவு இல்லாத ஒருத்தர் குப்பைய எடுக்கிறவரே அதை கண்டுபிடிச்சிருவார். இந்த குப்பை மண்ணெல்லாம் சேர்ந்து வந்து உருவான ஒரு கண்ணை நீங்க நம்ம உடம்புல இருக்க பகுதிகளை பார்க்கறதுக்கு 50 டிசிப்ளின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றும் 10-12 வருஷம் படிக்கணும். இது அப்படி படிச்சுட்டு வர்றாங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும், எவ்வளோண்டா இருக்கணும். இது அனாலஜி நம்பர் 1. இல்லாட்டி நம்மளை படைச்சாலும் சூப்பர் இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். எவ்வளோ படிச்சும் இவங்களால அதை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்போ அவர் எவ்வளோ பெரியதான இன்டெலெக்சுவலான வேலையை செஞ்சுட்டு போயிருக்காரு. எவ்வளோ பெரிய வேலையை அவர் பார்த்துருந்தா 300-400 வருஷமா 50-60 டிபார்ட்மெண்ட்ஸை வச்சுட்டு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கண்ணை படிக்கிறதுக்கு இத்தனை பேர் தேவைப்படுது, இத்தனை வருஷம் தேவைப்படுது, இவ்வளோ செலவாகுதுன்னா, அப்போ இதை படைச்சவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை படைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. எவ்வளோ பெரிய சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஓகே. இந்த 2 அனாலஜியில் உங்களுக்கு எது சரின்னு படுது? எனக்கு 2வது தான் எப்பவுமே சரின்னு படுது. எல்லாருக்குமே 2வது தான் சரின்னு படும். ஆமாம். ஆனால் அதுக்கும் மேலே இவங்க விருப்பத்துக்காக எதுவும் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க எவல்யூஷனை நம்ம ஊரோட ஒத்துவாள். ஆமாம். இவங்க எல்லாரும் குரங்குலேருந்து வந்துட்டோம், அப்போ நம்மளும் குரங்குலேருந்து வந்துட்டேன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்மளை பிடிச்சி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு இந்த கதையை நம்புகிறாங்க. இந்த அறிவாளிகள்லாம் இதை செஞ்சுக்கிட்டே இதை நம்புவாங்க. ஒன்று இந்த குப்பையை தேடுற நீங்கள் எல்லாரும் அதை விட கீழான ஆளாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் குப்பையை தேடுறீங்க. இல்லை இது பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கிறாரு, நாங்கள் அதை கண்டுபிடிக்க ரிசர்ச் பண்ணுறோம், பண்ணி முடிச்சு நாங்கள்
நோபல் பிரைஸ் கூட வாங்குறோம். கரெக்ட். இல்லையா? ஆமா. அப்பன்னா இத கண்டுபிடிச்சவர் எவ்வளோ பெரிய ஆளு? அதையாவது நீங்க ஒத்துக்கணும். அதையாவது இவங்க யோசிக்கணும். யோசிக்கணும். யோசிச்சா பைபிள்ல கரெக்டா வசனம் சொல்லுது. நம்மள படைச்ச தேவன் வந்து சங்கீதம் 147:5 சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும், மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாதது. இங்கிலீஷ்ல இன்ஃபினிட்டின்னு இருக்கு. இன்ஃபினிட்டி. ஓகே. இன்ஃபினிட்டி ஞானத்த வச்சு அவர் படைச்சிருக்காரு. இன்னும் ஒரு 300, 400 வருஷம் நம்ம தாராளமா ரிசர்ச் பண்ணலாம். எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுவாரு, "நீர் ஸ்தாபித்த சூரியனையும், சந்திரனையும் பார்க்கும் பொழுது, நீர் என்னை நினைப்பதற்கும், விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம்." இந்த சூரியன், சந்திரனுடைய படைப்பெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. எம்மாத்திரம்னு சொன்ன இந்த உடம்ப தான் நம்ம உடம்பையே பார்க்குறோம். இதுக்கே இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது இவங்களுக்கு. இல்லையா? ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்லோகன் எனக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி முடிக்க விரும்புறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. "வென் தேர் இஸ் அ கிரியேஷன், தேர் மஸ்ட் பி எ கிரியேட்டர்." அவர் சொன்னது எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் பிரதர். இன்னும் ஒரு எபிசோட் இருக்கு. இதே பேஸ்ல நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்காமல் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன், இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க பார்க்குறவங்க வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சகோதரனுடைய யூடியூப் சேனல் இருக்கு. அதுல இந்த விஷயங்களும் வருது. அதோட அவர் போடுற காரியங்களும் வருது. அதையும் நீங்க போய் பார்க்கலாம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.